ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிகினர்ஸ் இன்னும் 145 டேஸில் எப்படி குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுமா, என்ன அது இம்பார்ட்டனா, அதே மாதிரி டைப் ரைட்டிங், சிஓஏ இந்த கோர்ஸ்லாம் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிகினர், என்னால் படிக்க முடியுமா, இருக்கிற டேஸில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னும் ஒரு 145 டேஸ் இருக்குது. கண்டிப்பாக சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ரிவிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி கேப் விடாமல் ரெகுலராக கன்சிஸ்டன்சியோடு படிச்சிங்கன்னா தாராளமாக இந்த இருக்கிற 145 நாளில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா தமிழுக்கான போர்ஷன்ஸ் கம்மி தான். அட்டை டு அட்டை நம்ம படிக்க தேவையில்லை. தேவையானது சிலபஸ் டாபிக்ஸை மட்டும் குறைஞ்சது ஒரு 2 மாதம் மட்டும் நீங்கள் தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே தாராளமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட டெய்லி ஒரு லெசன் அப்படின்னு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு படித்தாலுமே ஒரு 100லேருந்து 120 லெசன்ஸ் தான் இம்பார்ட்டனாக 6th-லேருந்து 12th வரைக்குமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஈஸியாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணலாம். மேக்ஸுமே வீக்லி 1 டாபிக்னு வச்சுக்கிட்டா கூட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதோட போதுமான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, உங்கள் ஸ்பீட் எப்படி, நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே முடிச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இன்னும் படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிவிஷனை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே சிலபஸ் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு. அது எந்த பிகினராக இருந்தாலுமே சரி, இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்படின்ட்டு இருந்தாலுமே சரி, நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது ஏப்ரலுக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும்னு இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெஸ்ட்டை முக்கியமாக ஜாயின் பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஒரு டெஸ்ட்டு நம்ம படிக்கிறதோட நம்ம என்ன படிச்சிருக்கோம், எப்படி படிச்சிருக்கோம், எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறது, அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட்டு தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம படிச்சுட்டே போகிறது ஓகே, நம்மளுக்கே தோணும் ஓகே இவ்வளோ முடிச்சிட்டோம் அப்படின்னு தோணும். பட் நம்ம அதில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமா, வீக்காக இருக்குமா, ஞாபகம் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு நான் இந்த 1 மாதத்தில் 2 மாதத்தில் சிலபஸ் முடிச்சிருவேன், அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை இப்போவே நான் ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு படிச்சுட்டு அப்படியே அந்த போர்ஷனை படிக்க டெஸ்ட் போட அந்த மாதிரி பண்ண போகிறேனாலும் சரி, பிகினராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட் பேட்ச் கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று, ஃப்ரீ டெஸ்ட்டோ இல்லை பெய்டு டெஸ்ட்டோ இல்லை ஆன்லைனோ ஆஃப்லைனோ ஏதோ ஒன்று நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஃப்ரெஷர், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு புக் உங்ககிட்ட இருக்கா. ஏன்னா படித்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த புக் இல்லை, அந்த புக் இல்லை, இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு உங்கள் மைண்ட் போகவே கூடாது. கையில் எல்லா மெட்டீரியல் இருக்கணும், சிலபஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு டார்கெட் வச்சுக்கணும், இந்த மாதத்துக்குள்ளே நான் இதை முடிக்கணும். இப்போது 2 மாதத்துக்குள்ளே தமிழையும் ஜென்ரல் ஸ்டடீஸையும் ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் மேக்ஸு இதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே மேக்ஸ் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கணும். 2 மந்த்தில் இல்லை 3 மந்த்தில் நான் சிலபஸ் முடிக்கணும், அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே டெஸ்ட் போட்டால் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி ஏதோ ஒன்று இந்த மாதிரி பண்ணாலும் சரி, இல்லை அப்பக்கப்போ படித்து டெஸ்ட் போட்டாலும் சரி, ஏதோ ஒன்று உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பண்ணுறது பெட்டர். பட் டெஸ்ட்டு கம்பல்சரி நம்ம எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு குறைஞ்சது ஒரு 100 டெஸ்ட்டாவது ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அங்கே டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு. லாஸ்ட் எக்ஸாமுக்கு நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான் நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுன்னு போடுறப்போ தான் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு டெஸ்ட் போடுறப்போ நம்ம நிறைய கற்றுப்போம், தெரியாத விஷயத்த கற்றுப்போம், டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுப்போம். ஸோ நிறைய விஷயம் டெஸ்ட்டு போடுறப்ப தான் நம்மளுக்கே தெரியும். நம்மளை பற்றி செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட் ரொம்ப முக்கியம். நான் அதை பண்ணவே இல்லை. லாஸ்ட் எக்ஸாமுக்கு டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன், பட் நான் அது கரெக்டாக பண்ணேனான்னு பார்த்தா கிடையாது. ஸோ அது எனக்கு எக்ஸாமில், அதாவது குரூப் 4 டேரெக்டாக நம்ம எழுதின எக்ஸாமில் பேக் ஃபயர் ஆச்சு. எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணவே தெரில. அந்த பதட்டத்தில் கொஷினை ரீட் பண்ணுறது, நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன். தெரிஞ்ச கொஷினை நிறைய தப்பு பண்ணேன். தெரியாத கொஷினை விட தெரிஞ்ச கொஷின் நம்ம தப்பு பண்ணிட்டு அதை இங்கே பார்க்குறப்போ எவ்வளோ பெயினாக இருக்கும்ன்ட்டு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சிம்பிள் கொஷினாக இருக்கும், நம்ம ரீட் பண்ணுறதுல ஏதோ ஒரு கேர்லெஸில் அந்த கொஷின் மிஸ்டேக் பண்ணிட்டு வரதெல்லாம் இருக்கிறதுல கொடுமையான விஷயம் தான். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக
டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ரெகுலராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டைப் ரைட்டிங் அண்ட் COA ரெண்டுமே வந்து கம்பல்சரியான்னு கேட்டால் கிடையாது. டைப் ரைட்டிங் ஹையர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் போஸ்டிங் கிடைக்கும். COA கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அப்படின்ற கோர்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த கோர்ஸ் வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் COA கேட்பாங்க. அதுவுமே கூட நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸு, IT இந்த மாதிரிலாம் நம்ம டிகிரி முடிச்சிருந்தோம்னா அது நெசசரி கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதில் வந்து கம்ப்யூட்டர் பற்றி படிச்சிறதுனால அது அவ்வளோ கம்பல்சரி கிடையாது. ஒரு சில போஸ்டிங்க்கு தான் COAலாம் கேட்பாங்க. ஸோ அதை நினச்சி ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தாலே எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். கண்டதை யோசிக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து போஸ்ட்டில் வந்து ஒரு கம்யூனிட்டி டேப்பில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். சிலபஸ் எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேலே வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 10% வந்து 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சாதாரண சேனலில் ஒரு போல் போடுறதுலே வந்துட்டு 30 பேர்லேருந்து 40 பேர் வரைக்கும் 100% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள். எத்தனை பேர் வந்து சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு போஸ்டிங் மேக்ஸிமம் 10,000 தான் வரும். ஸோ ஆல்ரெடி படித்தவங்க இத்தனை பேர் இருக்கையில் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம்னா 100% முடித்தவங்க எல்லாரும் வேலை வாங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம எக்ஸாம் அந்த 3 மணி நேரம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒழுங்காக படிக்காமல் இருக்கோம், இன்னும் நம்ம சிலபஸை கவர் பண்ணாமல் இருக்கோன்றது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த காம்படிஷனுக்குள்ளே நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கணுன்றப்போ எவ்வளோ வெறித்தனமாக படிக்கணும், இருக்க டைம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்றது பிகினர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருக்க டேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்டிங் நம்மளால் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.